அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். ஏப்ரல் 18ஆம் தேதி சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு ஹெட்ஜ் நிஃப்டியும் பார்க்க போகிறோம். இப்போ ஹெட்ஜ் நிஃப்டி வந்து ஃபியூச்சர் ஏப்ரல் மந்தோட ஃபியூச்சர் வந்து 17,731க்கு வர்த்தமாயிட்டுருக்கு. நேரம் 8:16. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறத நம்மளுக்கு தென்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் அப்படின்னாலே இப்போது சந்தை வந்து 17,706 இருக்காங்க. நேற்றைய ஹையை பிரேக் பண்ணோன்னா 17,863, நேற்றைய லோவை பிரேக் பண்ணணுன்னா 17,574. அப்போ இங்கிருந்து ரெண்டுக்குமே அப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய ஹையை பிரேக் பண்ணால் ஒரு 140 புள்ளிகள் நம்மளுக்கு மேல் நோக்கி ட்ராவல் பண்ணணும், அல்லது லோவை பிரேக் பண்ணணுன்னாலும் ஒரு 130 புள்ளிகள் நம்மளுக்கு கீழ் நோக்கி ட்ரேட் பண்ணணும். அப்போது ஒரு பிரேக் அவுட்டுக்கே நம்மளுக்கு ஒரு பயணம்ங்கிறது 80% பயணம் இருக்க வேண்டிய தூரம் இருக்குது. அப்போ தான் பிரேக் அவுட். ஆனால் அந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இம்ப்ளைட் வாலிட்டி இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டால் அவங்களும் ஒரு பார்த்திங்கன்னா நேற்றைய ஹையை பிரேக் பண்ணோன்னா ஒரு 400 புள்ளிகளோட ட்ராவல்டு, அது மாதிரி லோவை பிரேக் பண்ணோன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகளுக்கு பக்கம். அப்போ ரெண்டுக்குமே அந்த அளவுக்கு பயணம் இருக்க வேண்டியது இருக்குது அப்போ பிரேக் அவுட்டுக்கே. அப்போது நேற்று பார்த்தீங்கன்னா முடிவுற்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க, நிஃப்டி வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ இந்த முரண்பாடான க்ளோசிங், அப்போ இந்த முரண்பாடும் அப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு இருக்கும்போது அது முரண்பாடு இல்லாமல் போனால் மட்டும்தான் ஒரு ஒன் சைடு இம்பேக்டட் கொடுக்க முடியும். அப்போ இந்த இடத்தில் முரண்பாடான க்ளோசிங் நடந்திருக்கும் போது இன்றைக்கி அதையே சரி செய்ய ஒரு மொமெண்டம் இருக்குமா? அப்போ முரண்பாடுனா அப்போ இன்றைக்கும் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை கரைக்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றி விடுவார்கள். அப்போ இதனோட தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு அட்டவணை என்ன நடக்க போகுது வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுக்கு நேற்றைய அட்டவணைப்படி நம்மளுக்கு வந்து 2 ஸ்ட்ராங்கல் இருந்துள்ளது. அப்போது அதில் ஒரு ஸ்ட்ராடலும் உள்ளடக்கமாக இருக்குது. அப்போது சந்தை இவங்க என்ன சொல்ல வராங்க, 17,600 17,800க்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. இதனுடைய நடுநிலை புள்ளி 17,700 அப்படிங்கிறது தான் இதனுடைய மையப்புள்ளியாக இருக்க போகுது. அப்போ 17,700 காலுடைய க்ளோசிங் 81னா அப்போ 17,781, 17,700 புட்டோட க்ளோசிங் கிட்டத்தட்ட 60 ரூபா அப்படிங்கும்போது 17,640. அப்போ சந்தை 17,640 டு 17,781 வரை ஒரு வால்டைல் செஷனுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத தென்படுது. இதில் இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. அப்போ இதனால் என்ன ஆகுனா நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளேயே லோயர் வேல்யூம் அப்படிங்கிறதா இருக்கும். இந்த லோயர் வேல்யூமில் 80% வந்து ட்ரெண்ட் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 20% தான் ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் 80% அவ்வாறு இருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நீங்கள் என்ட்ரி போனாலும் எக்ஸிட் வந்துட்டு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல குறைவாகத்தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் காலம் வந்து உங்களுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இம்பேக்ட் இருக்கும். உடனடியாக இம்பேக்ட் பண்ண வேண்டிய இடத்தில் இல்லை. பேங்க் நிஃப்டி வந்து 42,000 டு 42,200 முதலில் உள்ளடக்கமாக வச்சுருக்காங்க. 42,200க்கு மேலே இருக்காங்க. அப்போ இன்றைக்கி வந்து இதே அட்டவணை இல்லாமல் வேறு அட்டவணை இருந்தால் தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த தாக்கத்திற்குள்ளேயே இருக்கும். 42,000 டு 42,200 இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ரீமியம் இது பண்ணும்போது 42,200 ப்ளஸ் 279 42,479 ஒரு நல்ல தடுப்பு. 42,121 ரூபாய் அப்படிங்கும்போது 41,880 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்ட். இந்த பிளேஸ்க்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். இதில் 42,000 42,200 இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட கொஞ்சம் இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இதில் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வந்தாலும் இன்றைக்கி யாரோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை ஆய்வு செய்து பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.